ஈசு அபிமா வருது பாரு. வா அபிமா. அபிமா, காய்கறி வாங்க வந்தியா? மகிழ்ச்சி. இன்னைக்கு நீ தான் முத போனியா? ஆமா அபிமா, நேத்து நீ போனி பண்ணதுனால இங்க பாரு, வண்டியில வண்டி மட்டும்தான் மிஞ்சிச்சே தவிர்த்து வேற எதுவும் போடல. சாங்கியத்துக்கு 2 வெண்டைக்காய் போட்டு வச்சோன்னா பாத்துக்கிய, அந்த அளவுக்கு ராசியானவடா நீயே. சரி அபிமா, இன்னைக்கு என்ன காய்கறி வேணும்? தக்காளி 2 கிலோ. ஓகே. உருளைக்கிழங்கு 2 கிலோவா? கீரைக்கட்டு 1. வெங்காயம் 3 கிலோ. அவ்வளவுதானே? அபிமா, உனக்கு தெரியுமா நம்ம கடையில 3 கிலோ வெங்காயம் 100 ரூபாய். அவ்வளவுதானே? வெயிட் போடுறா. இந்தா, அத கூட இங்கே வச்சிடுறேன். தக்காளி எடுத்து போடு. இந்தா, இது 2 கிலோ போடு. இரு, நானே பார்த்து அபிக்கு எடுத்து தரேன். இந்தா, இதையும் போடு. கொடுங்க. இந்த அபிமா 250 ரூபா. இந்தாங்க சின்னையா. அபிமா, 50 ரூபா சில்லறையா? நாளைக்கு வாங்கிக்கிறியா? என்ன அபிமா இது? அக்கா, நான் இதுல எழுதிருக்கிறத நீ படிச்சா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நீ என்ன பாராட்டுவ. அக்கா, அன்னைக்கு ஒரு நாள் கிரிஜாவ உருட்டு கட்டையில அடி புரட்டி எடுத்தேன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி நேத்து என் அத்தை என்ன நிறைய துணிய என் கையால துவைக்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. எனக்கு பயங்கர கோவமா வந்துச்சு. உருட்டு கட்டையை எடுத்துட்டு போய் முகத்துல துணிய போட்டு அடிச்சு நொறுக்கிட்டேன். அபிமா, நெசமாதான் சொல்றியா? மீச பொண்டாட்டி அடி வெளுத்து விட்டுட்டியா? ஆஹா. அக்கா, வீட்ல இருக்கிற எல்லாரும் நான் தான் துணிய போட்டு அடிச்சிருப்பேன்னு சந்தேகம் வந்துருச்சு. எல்லாரும் என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன சொல்லி அவங்கள சமாளிக்கிறதுனே தெரியல. டக்குன்னு ஒரு ஐடியா பண்ணி, ரத்னவேல் மாமாவோட ஆத்மா இந்த வீட்ல இருக்கு, அதுதான் நீங்க என்ன கொடுமைப்படுத்துறது பிடிக்காம அடிச்சிருக்குன்னு போய் சொல்லிட்டேன். சூப்பர் அபி. பாருங்களேன், அவங்க எல்லாரும் இப்ப ரொம்ப ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அபிமா, போட்ட வாரு ஒரு போடு. ரத்னவேல் பாண்டியன் எங்க அப்பா பேர. அவங்க எல்லாம் பாவத்துக்கு மேல பாவம் பண்ண பாவிங்க. அவங்களுக்கு ஆவினா கட்டாயம் பயம் வரத்தான் செய்யும். சூப்பரு. அபிமா, சூப்பர்டா. நல்லா யோசிச்சிருக்க. பிரில்லியன்ட் ஐடியா. இந்த விஷயத்த அப்படியே பிக்கப் பண்ணி பில்டப் பண்ணி எல்லாரையும் பயன்படுத்திட்டே இருன்னு. ஆமா அபிமா, எல்லாரும் அப்படியே பயத்துல தெரிச்சு ஓடட்டும். அபி, உன் தைரியத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இங்க பாரு, இனிமே எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அழகு அப்பாவோட பேரை யூஸ் பண்ணி நீ வெளுத்து கட்டு. சரியா? அபிமா, இருந்தாலும் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இரு. தப்பி தவறி கூட அவங்க கிட்ட மாட்டிக்க வேண்டாம். அப்படி ஏதாவது நீ மாட்டிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா டக்குன்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. சரியா?
ஆமா அபிமா, அக்கா சொன்ன மாதிரி நீ கொஞ்சம் கவனமாவும் இருக்கணும். ம். ம், ம். ஆ, ம், ம், ம். ம், ம். சரி. சரி அபிமா, பத்திரமா போயிட்டு வா என்ன? ம் ம் ம்